வெல்கம் பேக் டைரக்ட் சாய் மக்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வந்துட்டு மால் ஆஃப் கத்தாரில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து மற்ற விஷயத்தை பேசுவோம். காய்ஸ், இதுக்கு பேர் தான் பைக் சர்க்கஸ். அதாவது நமக்கெல்லாம் இது புதுசு இல்லை. ஸோ இவங்களுக்கு எல்லோரும் புதுசு தான். சரி பார்ப்போம், வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே. ஓ, கடும் பாய் ஒன்று. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேஷன் தான். ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஃபேஷன், நமக்கு நாட்டில் இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட். இதுவும் கடந்து போகும். என்னடா அது, கூடுதலாக டான்ஸ் தான் அடிக்கானதை தவிர சர்க்கஸ் காட்டுற மாதிரி விளங்குது. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. காய்ஸ், இதுதான் மால் ஆஃப் கத்தாரோட மெயின் என்ட்ரன்ஸ். அதாவது பீப்புள்ஸ் எல்லோரும் இந்த ஏரியாவில் தான் நிறைய ஃபங்க்ஷன் எல்லாமே நடக்கும். இங்கே தான் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒன்று கூடிட்டு ஃபங்க்ஷனை பார்ப்பாங்க. காய்ஸ், முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாருமே இன்னும் கூடுற மாதிரி விளங்குதில்லை. அப்புறம் நம்மளோட வீடியோ யாரும் ஷேர் பண்ணுறீங்கன்னு புரியுதில்லை. முக்கியமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர், மெயின் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறேன், அதுக்கு தரிசனம் தான் போகணும், ஒரு உற்சாகம் எங்களுக்கு தரும். ஸோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸை கொஞ்சம் தாங்க.
காய்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க. மற்றபடி வீடியோவில் என்ன இருக்குது, இவனுங்க எல்லாருமே சர்க்கஸ் காட்டினதை விட டான்ஸும் கைதட்டினது தான் கூடுதல் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட பெட்டராக நம்ம ஒரு ஃபுல் வ்ளாக் ஒன்று எடுப்போம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதை மட்டும் தான் எதிர்பார்க்கும், வேறு ஒன்றுமே எதிர்பார்க்கல. வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு முதல், அதை பற்றி ஏதாவது ஒரு கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் இன்ஷா அல்லாஹ், கமிங் சூன்.